வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் படப்பழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் சுந்தர் ராமன் அண்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஐ திங்க் சுகர் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு நிறைய இடங்கள் தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள். அண்ட் ஹார்ட் சம்மந்தப்பட்டதுக்கான காரணங்கள் தெரியுதுன்னா அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் எங்கள் ஷோ மூலிமா தேங்க் பண்ணிக்கிறோம். இந்த சர்வீஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறது ரொம்ப எக்ஸ்பொனன்ஷியல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி சுகர் ரீதியாகவும் பேச போகிறோம், ஹார்ட் ரீதியாகவும் பேச போகிறோம். ஸ்பெஷலாக உமனுக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம் பற்றி. உமனுக்கு இருக்கிற ஹார்ட் ப்ராப்ளத்தை ஏன் ஜென்ரலாக மென்னு கம்பேர் பண்ணும்போது காம்ப்ளிகேட்டடாக பார்க்குறோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஒய்? ஆக்சுவலாக விமனுக்கு முன்னாடிலாம் ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறது அவங்க பீரியட்ஸ் எல்லாம் நின்று போஸ்ட் மெனோபாசல் டைமில் தான் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நிறைய இக்னோர்லாம் பண்ணிகிட்ருந்தோம். முன்னாடி மேபி இட் வாஸ் ட்ரூ ஆல்சோ, அவ்வளோவா பீரியட்ஸ் டைம்லலாம் வராதுன்னுட்டு. பட் இப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா மேபி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், த வே வி லீட் அவர் லைஃப், ஃபுட் ஹேபிட்ஸ், women are also working, exposed to the same amounts of stress like men in workplace, house workum பார்த்துக்கணும். இந்த மாதிரி டபுள் அப் பண்ணி வேலையெல்லாம் செய்யும்போது அந்த ஸ்ட்ரெஸ்னாலையா என்னன்னு தெரியல, ஈவன் பீரியட்ஸ் எல்லாம் இருக்கும்போதே கூட இப்போல்லாம் ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்புன்னு சொல்லுவோம், அப்போவே ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம். அது தவிர இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் யங்கர் ஏஜ்லேயே நிறைய பேர் சுகரோட பார்க்குறோம், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் மாதிரி தான். ஸோ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருத்துன்னு தான் ட்ரீட் பண்ணோம். அண்ட் இந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் விமனுக்கு இருக்கிறத சுகர் இருக்குன்னாக்கா இட் டேக்ஸ் அவே தட் ப்ரொடெக்ஷன். ஸோ தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் இது ஒரு கைண்ட் ஆஃப் ரிஸ்க் எதனால் வருது அப்படிங்கிறது இப்போல்லாம் நிறைய பார்க்குறதுக்கு காரணம். அது தவிர அவங்களோட ப்ரெசன்டேஷனும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு கிளாசிக்கலாக செஸ்ட் பெயின் அவங்க மென் சொல்கிற மாதிரிலாம் வருங்கிறது கிடையாது. அவங்களுடைய டிசீஸ் பேட்டர்ன் பார்த்திங்கனாக்கா ஆஞ்சியோகிராம்லாம் எடுத்து அவங்களோட ரத்த குழாய் சின்னதாக இருக்கும், அவங்களுக்கு நிறைய அடைப்புகள் இருக்கலாம், நுனி அடைப்புலாம் இருக்கலாம், பிரான்ச்சில் அடைப்பு இருக்கலாம். அது தவிர நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறதும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ விமன் அண்ட் ஹார்ட் டிசீஸ்னு வரும்போது வி ஹாவ் டு டேக் இன் டு அக்கவுண்ட் ஸோ மெனி அதர் திங்ஸ். அப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் டு தெரப்பி, அவங்களுக்கு ரிஸ்க் சர்ஜரிலாம் பண்ணோன்னா இன்னும் ஜாஸ்தி, சர்ஜரியில் அவங்க ரெக்கவர் ஆகிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் கம்பேர்ட் டு மென். ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் வில் டேக் இன் டு அக்கவுண்ட் அண்ட் தென் கைட் த பேஷண்ட். ஸோ ஒரு பெண்ணுக்கு டயபெட்டிஸ் இருந்து அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் இருந்தால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அது பார்க்கப்படுது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல மாட்டேன், இந்த டிசீஸ் பேட்டர்ன் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு நம்ம பார்த்துக்கிற முறைகள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கணும், அப்படியே கைட்லைன் மாதிரி பார்த்துக்க முடியாது. ஓகே டாக்டர், நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கேட்குறேன்னா, இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ன்ற ஃபேக்டர் மட்டும்தான் உங்களை டிஃபர் பண்ணதாகும் போது நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க அவங்களுடைய பேட்டர்னே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரலாக ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால், அதாவது டயபெட்டிஸ் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வருமா அப்படின்றது கேள்விக்குறியாக இருந்தது. டயபெட்டிஸ் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது சர்க்கரை நோய் அப்படின்றது என்னென்னா, அது இரத்த குழாய்களினுடைய வியாதி. அது இரத்த குழாய்களில் சிறிய இரத்த குழாய்கள் மைக்ரோ ஆஞ்சியோபத்தின்னு சொல்லுவோம், மேக்ரோ ஆஞ்சியோபத்தி பெரிய இரத்த குழாய்கள். பேசிக்காக சர்க்கரை நோய் இரத்த குழாய்களுடைய இன்னர்மோஸ்ட் லேயர் எண்டோத்தீலியல் லேயர்னு சொல்லுவாங்க. எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் தான் இந்த நோயுடைய பிரதான காரணம். ஓகே. சரி, இவங்க சொன்ன மாதிரி முன்னால் இருக்கிற போது இந்த ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ், இன்சிடென்ஸ் ஆஃப் டயபிட்டிஸே கம்மியாக இருந்தது. அப்போது இப்போ டயபிட்டிஸுடைய தாக்கம் 10% மேலே இருக்குது அர்பன் ஏரியாவில். அப்படின்னா என்ன, 100 பேரில் 10 பேருக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலேயும் ப்ரீ டயபிட்டிஸ்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வரப்போகுதுன்னு வரக்கூடிய ஆபத்துள்ளது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காரணங்கள்னால அவங்களுடைய இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுது. ஸோ இந்த இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டால் மேடம் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் முடியுது. ஸோ இதே இரத்த குழாய்கள் காரணத்தினால தான் கிட்னி பாதிக்கப்படுது, இதே இரத்த குழாய்கள் காரணத்தினால தான் கண் பாதிக்கப்படுது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய இப்போ நரம்புகள் பார்த்திங்கன்னா, நரம்புகளுக்குன்னு இரத்த குழாய்கள் இருக்குது. அந்த இரத்த குழாய்கள் பாதிப்புனால தான் பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம், கால் எரிச்சல், சமயத்தில் தீ மாதிரி பற்றி எறியது, இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் சுகர் தான். ஓகே. சுகர் ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறைகள். நம்ம ஒரு 20-30 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இப்போ வாழறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்மளுக்கு நிறைய
நிறைய விதமான மாற்றங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கை முறைகளில். நம்ம அந்த அளவுக்கு முன்ன மாதிரி நடக்கிறோமா இல்லை, சைக்கிளில் போகிறோமா இல்லை, நம்ம வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் வாகனங்களில் செய்கிறோம். இப்போ வாகனம் கூட அதுவும் என்ன ஏர் கண்டிஷன் வெஹிக்கிள்ஸில் போகிறோம். நம்ம போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய உடல் உழைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியாக போயிடுச்சு. ஸோ ஆல்வேஸ் தேர் ஷுட் பி அ பேலன்ஸ். நீங்கள் எவ்வளோ அளவு உணவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புலேருந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும். அது குறைவாகும்போது தான் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் கூடுது. ஸோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வேண்டும். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய கேள்விகள் நான் உங்களை கேட்பேன் இதை பற்றி. ஏன்னா எனக்கும் சில டவுட்ஸ் இருக்குது இதில். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேங்க சார். என் பேர் முத்துலட்சுமி சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்ன? என் குழந்தை 3 வயசுங்க சார். ஓகேங்கம்மா. அது ஒரு சைடு மட்டும் பாவத்தில் மட்டும் வீக்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகேங்கம்மா. அது வந்து எப்படி சிசரிங் தான் பண்ணணுமா இல்லை போக சரியாகும் சொல்கிறாங்க. அது எப்படி சார் சரியாகும்? எனக்கு விளங்கலம்மா, எந்த இடத்துல வீக்கம் இருக்குன்றீங்க? இல்லை, ஹார்ட்ல வலது வென்ட்ரிக்கலுக்கு மட்டும் கொஞ்சம் வீக்கமா இருக்குன்னு சொல்லுங்க. அது வந்து உங்கள் வயிற்றுலேயே கண்டுபிடிச்சிருக்காங்களாமா? ஆமாம் மேடம், நான் கன்சீவாக இருக்கும்போதே சொன்னாங்க. இப்போ குழந்தை பிறந்தாச்சா? பிறந்து 3 வயசு ஆயிடுச்சுங்க. இப்போ செக் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எக்கோ செக் பண்ணியிருக்கீங்களா? எக்கோ வந்து 2 வயசுல பார்த்தோம் மேடம். இப்போ 5 வயசு ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்க. அவன் இருக்க மாட்டேங்கிறான். இல்லை அதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லைம்மா? சொல்லிட்டாங்க. 5 வயசு ஆனாதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க மேடம். சரி, 5 வயசுல நீங்கள் இன்னொன்று வாட்டி எக்கோ செக் பண்ணிக்கோங்கம்மா. பண்ணிவிட்டு அதுக்கு என்னன்னு கிளியராக தெரிஞ்சாதான் அதுக்கு நாங்கள் கைட் பண்ண முடியும். அதில் வேல்வ் ஏதாவது தொந்தரவு இருக்குதா, இல்லை தசைகள் ஏதாவது வீக்காக இருக்கா, திக்காக இருக்கா, அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. 5வது வயசில் அவங்க சும்மா ஒன்றும் பண்ண வேண்டாம், 5 வயசில் செக் பண்ணலான்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டாக. இத்தனை நாள் ஒன்றும் பாதிப்பு இல்லை, குழந்தை வளர்ச்சியெல்லாம் நார்மலாக இருக்குன்னாக்கா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரிலிருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு ஹார்ட்டில் ஒரு அடைப்பு இருந்ததுன்னு 2009 கையிலேயே ஆஞ்சோ பண்ணாங்க மேடம். சரி. அப்போ 25 காப்பிலேட் 75 mg எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டு வரேன். நல்லா இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லை. வெரி குட். எனக்கு 60 வயசு ஆகுது மேடம். ஓகே. இப்போ ரீசெண்டாக மோஷன் ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு ஸ்கேன் எடுத்தாங்க. சரி. அதில் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ்ன்னு வந்தது. ஓகே. இந்த 10 வருஷத்துல 5 முறை வச்சிருக்கேன். 5 முறையும் அதே ரிசல்ட் தான். அதனால எனக்கு பயம் இல்லை, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு. ஓகே. ஆனா இப்போ URSACOL 300 அப்படின்ற மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. இது எதுக்கு சார் கேட்டதுக்கு லிவர்ல இருக்கிற அந்த ஃபேட்டை குறைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது ஹார்ட்டுக்கு நான் டொனேட் சாப்பிட்றேன். இதுவும் சாப்பிட்டா ஹார்ட் ஏதாவது பாதிக்கப்படுமா? இதனால பாதிப்பெல்லாம் ஒன்றும் வராதுமா. டோனாக் நீங்கள் கட்டாயம் சாப்பிட்ணும். ஏன்னா அதுக்கும் இந்த ஃபேட்டி லிவருக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து டோனாக்டும் க்ளோபிலட்டும் கண்டினியூஸாக சாப்பிடுங்க. இது வந்து இந்த ஃபேட்டி லிவருக்கெல்லாம் வந்து மருந்து வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், உங்கள் டயட் பேட்டர்னை மாற்றிக்கணும். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு கொடுக்கறதுக்குன்னு இல்லை. டெம்ப்ரரியாக எடுத்து பாருங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுனா ஃபைன். ஆனால் இந்த ஃபேட்டி லிவருங்கிறது நீங்கள் எப்போ ஸ்கேன் எடுத்தாலும் அது தெரிய போகிறது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ அப்காக அவங்க ஸ்கேன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஃபேட்டி லிவருங்கிறதும் ஒரு ரன்னர் ஆஃப் ஃப்யூச்சர் லிவர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதுனால அது செக் பண்ண சொல்லியிருப்பாங்களா இருக்கும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கொலஸ்ட்ராலு, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வருது அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் கிடையாதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க சார்? தருமபுரியிலேருந்து மூர்த்தின்னு பேசுறேன் சார். சொல்லுங்க மூர்த்தி சார், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. டயபெட்டிக் பேஷண்ட் சார் நான். சொல்லுங்க. கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் வந்து 5 நாளைக்கு பண்ணாங்க. சரி. அந்த அப்போ பிஃபோர் டின்னர், பிஃபோர் லஞ்சு, பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி 3 வேளைக்கும் 5 நாளைக்கு குளுக்கோமீட்டர்லையும் மானிட்டர் பண்ண சொன்னாங்க ஃபிசிக்கலாக. சரி சரி. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு ஓவராலாக நீங்கள் 200க்கு மேலே எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. சரி. ஏர்லி மார்னிங் மட்டும் பிட்வீன் 1 to 8 o'clock வரலாம் லோ பிபி, லோ சுகர் போகுது. அதனால மாத்திரையை கொஞ்சம் மாற்றி கொடுக்குறேன். எப்படி நம்ம இந்த பிஃபோர் லஞ்ச் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி ஆஃப்டர் லஞ்சையும் வேணா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி. ஏர்லி மார்னிங் சமாச்சாரம் நம்ம ஏதாவது மிட் நைட்லேருந்து 1 o'clock இருந்து 8 o'clock வரலாம் லோ சுகர் வரதுனால மாத்திரையை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காரு. சரிங்க. அது ஆசிரியர் சமாச்சாரம் ஃபர்தராக என்ன பண்ணுங்க?
இல்லை, உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் வந்து டான் ஃபினாமினன் சொல்லுவோம். இதுக்கு வந்து டோஸை மாற்றி கொடுத்தா போதும், வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் டாக்டர் அதுதான் செஞ்சுருப்பார். உங்களுக்கு வந்து சிம்டமேட்டிக்காக உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வந்து இந்த லோ சுகருக்கான எந்த விதமான அறிகுறிகளும் உங்களுக்கு இல்லை. உதாரணமாக வேர்த்து கொட்டுறது, தலை சுத்தல், மயக்கம், படபடப்பு, இது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா வந்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் வயதை நீங்கள் சொல்லலை. ஹைப்போகிளைசீமியா அன்அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி லோ சுகர் வருது அப்படின்ற விஷயமே உங்களுக்கு புலப்படலை அப்படின்னா அது கொஞ்சம் சீரியஸான ஒரு ப்ராப்ளம். அதாவது ஆட்டோனாமிக் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ தான் கொஞ்சம் சற்று முன்னர் தான் சொன்னேன், நரம்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். இந்த நரம்பு பாதிப்பில் ஆட்டோனாமிக் நர்வ்ஸும் பாதிக்கப்படலாம். இந்த ஆட்டோனாமிக் நர்வ்ஸ் பாதிக்கப்பட்டால் இது மாதிரி லோ சுகர் வர்றது உங்களுக்கு புலப்படாமல் போகலாம். ஸோ அதுக்குரிய சில சிகிச்சைகள், சில இதெல்லாம் இருக்குது சார். அதை மாற்றிக்கணும். நீங்கள் அது என்னென்னு தெரிஞ்சு வைத்தியம் பண்ணணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். காலர் இருக்கீங்களா? ஓகே டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ரீதியான ஒரு பிரச்சனை தான் இல்லைங்களா? ஸோ அதுக்கும் டயபெட்டிஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து ஒரு 4-5 விஷயங்கள் சேர்ந்த ஒரு கலவை. அதில் பிரதானமானது ஃபேட்டி லிவர். அப்புறம் பிளட் சுகர் அதிகமாக இருக்கிறது, இல்லை டயபெட்டிஸ், ஃப்ராங்க் டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்கலாம், ஒபிசிட்டி இருக்கலாம். இது எல்லாம் என்னத்துக்கு காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுது. ஓகே, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பாடியில் இன்சுலின் இருக்குது. அந்த இருக்கிற இன்சுலின் வந்து உடம்பு உள்ள போகணும், அது போகாமல் தடுக்குது ஒரு விஷயம். அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு. இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது வந்து ஒரு சமீப காலங்களில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், நான் வந்து இட்ஸ் அ பிளட் வெசல் டிசீஸ் அப்படின்னு சொன்னேன். நான் ஒருத்தருக்கு வந்து இரத்த குழாய்களில் இந்த ஃபேட்டி டெபாசிட்ஸ் போய் படியுதா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்குது. இன்டர்னல், அதாவது கரோட்டிட் இன்டிமா திக்னஸ்னு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். அதாவது இரத்த குழாய்கள் மூலமாக பிரெயினுக்கு போகிற இரத்த குழாய்களுடைய அளவை பார்த்து அதில் அடைப்பு இருக்கான்றதை பார்ப்போம். அது அடைப்பு இருக்குமானா என்ன அர்த்தம்னா, இன்டைரக்டாக அவங்க உடம்புல இருக்கிற எல்லா குழாய்கள்லேயும் இந்த பிளாக் இருக்கலாம். உதாரணமாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லை வாத நோய் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம் அப்படின்றத அது காட்டுது. ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஆரம்பித்தவன் நான் கடைசியில் ரத்த குழாய்களை பற்றி பேசுகிறேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, மேடம் சொன்ன மாதிரி இதுக்கு மெயின் வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். உடல் பருமனை குறைக்கணும், உடற்பயிற்சிகள் அதிகப்படுத்தணும். அது செஞ்சீங்கனாலே உங்களுடைய தற்பொழுது என்ன வெயிட் இருக்கீங்களோ அதில் 10% வெயிட்டை உங்களால் குறைக்க முடிஞ்சால் இந்த ஃபேட்டி லிவர்ன்றது மறைஞ்சு போகலாம். ட்ரீட்மெண்ட் வந்து டயபெட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். டயபெட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அதே ட்ரீட்மெண்ட். ஆனால் லிங்க்டு இல்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம். சார், ஒரு நல்ல ப்ரோக்ராம் சார், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இப்பதான் லைன் கிடைச்சது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்கள். பல வகையான சந்தேகங்கள் எங்களுக்கு அது போன்ல கேட்டு தெளிவுபடுத்திக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். முதலே சொல்லிடுறேன். நன்றிங்க சார். என்னுடைய தங்கைக்கு வந்து என்ன அப்படின்னா சுகர் வந்து இருக்கு சார். ஒரு 15 இயர்ஸா வந்து இருக்கு. இப்போ அவளுக்கு வயசு வந்து 49. சரிங்க. இது வந்து என்ன அப்படின்னா சுகர் வந்து அவ இருக்கிறதுக்கு ஆள் இறக்கி போய்கிட்டே இருக்கிறா. ஒண்ணு. ரெண்டாவது சுகர் வந்து திடீர்னு ரேஷியோ வந்து என்னன்னா 380, 400 இந்த மாதிரி போகுது. சரிங்க. இது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளீட்டா வந்து செக்அப் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரு சாட்டிஸ்ஃபையும் இல்ல. சரிங்க. டாக்டரையும் நாங்க சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கோம். இந்த டாக்டருக்கு அந்த டாக்டர் நல்லா இருப்பாரா, அந்த டாக்டருக்கு இந்த டாக்டர் நல்லா இருப்பாங்களா, அவங்க சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். சரிங்க. அதே மாதிரி அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுமா, அல்லது வேற ஏதாவது விட்டமின் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டு எடுத்து கொண்டு போலாமா, இல்ல நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எது சார் இருக்கும்? அதாவது உங்களுடைய சிஸ்டர் தானே சொன்னீங்க, உங்கள் சிஸ்டருக்கு ஈஸியாக டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் சார். அதாவது முக்கியமாக வந்து அவங்களுக்கு எடை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொன்னீங்க. எடை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அவங்களோட சுகர் அதிகமாக இருந்தாலே ஒரு ஹைப்பர் கெட்டபாலிக் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். உடலில் இருக்கக்கூடிய
தசைகள் முக்கியமாக மசில்ஸ் இதெல்லாம் வேஸ்டிங் இருக்கலாம். இதெல்லாம் இது வந்து சுகருடைய ஒரு மெயின் சிம்டம் இது. ஸோ இவங்க வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு சுகர் அதிகமாக இருந்து அதுதான் காரணமா அப்படின்றது முதல்ல பார்க்கணும். சுகர் தான் அதிகமாக இருக்குது, அதனால தான் வெயிட் குறையுது அப்படின்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சரி பண்ண முடியும். சுகருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு இப்போ 49 வயதுன்னு சொன்னீங்க, ஒரு 34 வயதுலேயே வந்துடுச்சுன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, இது வந்து இன்சுலின் ரெக்வயரிங் டயபிட்டிஸ் தானா, இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டிஸா இல்லை டைப் 2ஆன்றது முதல்ல பார்க்கணும். ஆதாரத்தை முதல்ல பார்க்கணும். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியங்கள் செஞ்சால் நிச்சயமாக வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒருவேளை சுகர் கண்ட்ரோல் இருந்து அதுக்கும் மேலேயும் அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்குமானா வேறு காரணங்கள்னால வெயிட் லாஸ் இருக்கான்றது பார்க்கணும், அதையும் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது, எந்த மருத்துவமனைகள் வேணால் போய் பார்த்து நீங்கள் மேற்கொண்டு பரிசோதனை செஞ்சுக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ராசிபுரம் டு ரமேஷ். ராசிபுரத்து ரமேஷ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் எனக்கு வந்து 2011 இசிஜி எடுத்தேன் சார். சரிங்க சார். அது வந்து அப்நார்மல் V3 to V6 அப்நார்மல் வந்தது. ஓகே, சொல்லுங்க. அப்போ வந்து எனக்கு இது செய்ய சொன்னாங்க, இது எக்கோ செய்ய சொன்னாங்க, எக்கோ நார்மல். ஓகே. அப்புறம் இது வந்து ட்ரெட்மில் செய்ய சொன்னாங்க. ட்ரெட்மில்ல வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சுங்க மேடம். சரி. அந்த ட்ரெட்மில்ல எனக்கு வந்து ஏற்கனவே ஆஸ்மாட்டிக் ட்ரபிள் 30 வருஷமா இருக்கு. ஓகே. அப்புறம் அல்சர் தொல்லையும் இருக்குது, அதனால நடந்தாவே தொண்டையில கரகரன்னு அடைச்சிட்டு இருக்கும், அதனால ட்ரெட்மில் நடக்க முடியல என்னால. சரி. இப்போ வந்து ரொம்ப அதிகமா வேக்குதுன்னு லாஸ்ட் வீக் போய் இசிஜி 3 இடத்துல இருந்து அதே மாதிரி V3 to V6லயே தான் எல்லா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டாங்க. எக்கோ பார்த்தோம், அதுவும் நார்மலா இருக்குது எக்கோ. சரி. ட்ரெட்மில் மட்டும் பாசிட்டிவா இருக்கு. சரி. 2011லயே ஆன்ஜியோவும் பண்ணி பார்த்தோம், ஆன்ஜியோவும் நார்மலா இருக்குங்க. சரி. உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் மட்டும் அதிகமா இருக்கு. அது வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இல்ல எதனாலயா இருக்கு? ஆன்ஜியோ பண்ணணுங்களா? ஆக்சுவலாக ஏற்கனவே நீங்கள் ஆன்ஜியோ பண்ணிவிட்டு அது நார்மல்னு வந்து உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் ஆஸ்துமா அப்படின்னா அதே வந்து உங்களுக்கு மூச்சு திணறலுக்கெல்லாம் காரணம் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கிறதுக்கும் அது காரணமாக இருக்கலாம். இந்த இசிஜியில் V3 to V6 அது சேஞ்ச் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா சார்? டயபெட்டிக் தான், லாஸ்ட் 1.5 இயர்ஸ் தான் டயபெட்டிக். சரி. எக்கோ நார்மல் இசிஜி மட்டும் அதே வித்தியாசம்னா சில பேருக்கு இதுதான் உங்களுடைய நார்மல் இசிஜி பேட்டர்னாக இருக்கலாம். ஏற்கனவே ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறீங்க, எக்கோ பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் நார்மல்னாக்க அர்ஜென்ட்டாக திருப்பி ஆன்ஜியோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுதுன்னாக்க வேறு வழி கிடையாது, திருப்பி ஆன்ஜியோ பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எப்போ வேணாலும் வரலாம். 3 வருஷம் முன்னாடி நார்மலாக இருந்தது இப்போ ஒன்றும் இருக்காதுன்னு நம்ம வந்து விட்டுட முடியாது. உங்களுக்கு தொந்தரவு ஜாஸ்தி ஆகுதுன்னா கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க திருப்பி ஆன்ஜியோ எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா தாராளமாக எடுத்துக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? அம்மாக்கு வந்து கொலஸ்ட்ரால் 230 இருக்கு. சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி இருந்துட்டே இருக்கு நடு சென்டர்லன்னு சொன்னாங்க. இசிஜி எடுத்து பார்த்தோம், அதுல இசிஜில மிஸ்டேக் இல்ல, ஆனா கை வலியும் நெஞ்சு வலி இருக்கு, கொலஸ்ட்ரால் மட்டும் இருக்கு, இசிஜில மிஸ்டேக் இல்லைங்கிறாங்க. இந்த கொலஸ்ட்ராலுக்கும் நெஞ்சு வலிக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? இருக்கலாங்க. கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அவருக்கு எவ்வளோ வயசாகுது? 52 ஆச்சுங்க. அவங்களுக்கு ட்ரெட்மில் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே பண்ணிருக்கு, எல்லா டெஸ்டும், எக்கோ, ஃபுல் செக்அப் பண்ணிருக்கு, ட்ரெட்மில், அதெல்லாம் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, எல்லாமே நார்மலா இருக்குங்க. இவங்களுக்கு கழுத்து வலி எதனாவது உண்டாமா? கழுத்து வலி இல்லை, ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தூக்க முடியல, வலி எடுக்குதுங்கிறாங்க. தூக்கினாலே வலிக்குதா? கழுத்து வலியும் லைட்டா இருக்குங்களாமா, கை மேல ரொம்ப மேலையெல்லாம் தூக்க முடியறது இல்ல. ஸோ இந்த கையை மேலே தூக்க முடியலன்னாக்கா இந்த ஷோல்டர் ரீஜன்ல ஆர்த்ரைட்டிஸ், பெரிய ஆர்த்ரைட்டிஸ்லாம் சொல்லுவோமா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் பெரிய ஆர்த்ரைட்டிஸ்லாம் வரும். நீங்கள் ஆர்த்தோபெடிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெட்மில்லாம் நார்மல், எக்கோ நார்மல், இசிஜியில் ஒன்றும் இல்லைன்னாக்க ஃபர்தராக ஹார்ட்டுக்கு அர்ஜென்ட்டாக செக் பண்ண வேண்டாம்.
பட் கொலஸ்ட்ரால் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஹார்ட்டுக்குன்னு. நீங்கள் தொந்தரவு இருக்கோ இல்லையோ, வலி இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்தால் கூட 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை ஹார்ட் செக்கப் கட்டாயம் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்கள் ஆர்த்தோபெடிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், ஒரு உமனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ்லேருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா அவங்க வந்து தன்னுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கணும், இல்லை ஜென்ரலாகவே ஒரு உமன் வந்து எந்த வயசில் வந்து தன்னை தானே செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றியும், குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? அப்படி ரொம்ப ஒபீஸாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னா சின்ன வயதிலிருந்தே டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நான் பிரேக்குக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஒரு பெண் வந்து தன்னை தானே ஜென்ரலாக வந்து ஹார்ட்டை பற்றின செக்கப் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து எந்த சமயத்தில் வச்சுக்கலாம், எந்த நேரம் வந்து அதாவது வயசு காலகட்டங்கள் கேட்குறேன் நான். வயசு அப்படின்னு ஒரு இது கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து சிம்டம்ஸ், உங்களுக்கு எதுனா தொந்தரவு இருக்குன்னா கட்டாயம் அது போய் செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. அப்புறம் பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்க, கொலஸ்ட்ரால் இருக்கோ, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அம்மா அப்பா கூட பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு, சுகர் இருந்திருக்கு, பிபி இருக்குன்னா யாருக்கு வேணாலும் அந்த ஃபேமிலியில் வரலாம். ஸோ அது மாதிரி இருக்குன்னாலோ, அந்த மாதிரி சுகர் இருக்குன்னாலோ கட்டாயம் வந்து எந்த ஏஜ்லேருந்து வேணாலும் அதை செக்அப் ஆரம்பிச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதே கேள்வி வந்து டயபெட்டிஸ்க்குன்னு வரும்போது ஸ்லைட்டாக மாறுமா டாக்டர்? அது அதாவது என்ன தெரியுமா சொல்லுவோம், எங்களுக்கு வருஷம் கைட்லைன்ஸ் மாறும். 2016ஆம் ஆண்டில் இருக்கோம் நம்ம. இப்போ இருக்கிற கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்கள் இப்போ இந்தியா மாதிரி நாட்டுகளில் ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்ன்றது ரொம்ப அதிகம். நம்ம ஊரில் வந்து 20-25 வயதுலேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளட் சுகர் டெஸ்ட்டு ஒன்று செய்யணும். ஓகே டாக்டர். மேடம் சொன்ன மாதிரி உங்கள் ஃபாதர் மதர் யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்குமானா உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 100%. டயபெட்டிஸ் மட்டும் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் ஹார்ட்டு, கிட்னி, நர்வ்ஸு, கண் எல்லாம் பார்த்தே ஆகணும். ஒரு பேஸ்லைன் டெஸ்ட்டு பண்ணிக்கணும். ஓகே. ஏன்னா சுகர் வந்துடுச்சுனாலே இதெல்லாம் பாதிக்கப்படும். ஸோ பாதிக்கிறதுக்கு முன்னாலேயே முதல்ல ஒரு பேசிக் ஒரு ஐடியா நம்மளுக்கு இருந்தால் தான் மேற்கொண்டு பண்ண முடியும். ஓகே. சரி, இதில் அவங்க திரும்ப சொன்னாங்க, சிம்டம்ஸ் வந்து ஏடிபிக்கலாக இருக்கும். ஆமாம். ஒருத்தருக்கு செஸ்ட் பெயின் வந்தால் இப்படி தான் வரணும் அப்படின்றதே இருக்காது சுகரில். ரொம்ப ஏடிபிக்கல் செஸ்ட் பெயின். ஒருத்தருக்கு சுகர் இருந்து ஏடிபிக்கல் செஸ்ட் பெயின் இருந்தால் எந்த வயதானவராக இருந்தாலும் அவர் வந்து ஹார்ட்டை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே டாக்டர். இப்போ ஒரு 25 இயர்ஸில் வந்து ஒரு மேலோ இல்லை ஃபீமேலோ போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றது, இல்லை ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காங்கன்னு தெரிய வந்துடுது. ஸோ அவங்களுடைய ட்ரீட்மெண்ட், அதாவது இன்சுலின் டிபெண்ட்டாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் எப்படி டாக்டர் கொடுப்பீங்க, என்ன டோசேஜில் கொடுப்பீங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க அந்த இன்சுலின்? சரி, 2 விஷயங்கள் கேட்டிங்க. அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னா டயபெட்டிஸ் அவங்களுக்கு வரப்போகுது, இன்னும் வரலை. இந்த ப்ரீ டயபெட்டிஸ்க்கு ஒரே ஒரு வைத்தியம்தான், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ அவங்களுடைய அந்த என்ன எடையில் இருக்காங்களோ அதில் 10% எடையை குறைக்கிறதுக்கான அட்வைஸ் தான் நாங்கள் கொடுப்போம். ஓகே டாக்டர். ஸோ உடற்பயிற்சிகளை கூட்டணும், உணவு பழக்கங்களை உணவு கட்டுப்பாடுகளில் இருக்கணும். ஸோ உணவு கட்டுப்பாடு அப்படின்னும் பொழுது வந்து உணவு கட்டுப்பாடும் இது இருந்து ஒரு 3 மாதத்துக்கு அவங்களுக்கு டைம் கொடுப்போம். 3 மாதத்தில் நீங்கள் உங்களோட எடையும் குறைச்சி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி ஒருவேளை உங்களோட வெயிட்டை நீங்கள் ஐடியல் பாடி வெயிட்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுகர் வராமல் உங்களால் தடுக்க முடியும். ஓகே. ஒருவேளை அவரால் அதை செய்ய முடியல அப்படின்னா 3 மாதங்களுக்கு பிறகு அவருக்கு சுகர் வந்துருச்சான்னு பார்க்கணும். சுகர் ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா ஸோ என்ன வகையான டயபெட்டிஸ் அப்படின்றது அடுத்த கேள்விக்கு வரும். இன்சுலின் டிபெண்ட்டாக இல்லை இன்சுலின் தேவையில்லையா, இப்போது முதல்ல ஓரல் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாமான்றது எங்களை மாதிரி ஆட்கள் டிசைட் பண்ணுவோம். அப்போ ஓகே. ஓகே. அப்போ பார்த்துட்டு ஒருவேளை இன்சுலின் தான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில அவங்களோட எடையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இன்சுலினை கொடுப்போம். ஓகே. ஸோ ஒருத்தருக்கு இன்சுலின் தான் தேவை அப்படின்னா இவ்வளோ யூனிட்ஸ் அப்படின்றத கணக்கிட்டு
அதில் பெரும்பாலான அளவு வந்து காலையிலையும் கம்மியான அளவு ஈவினிங்லேயும் கொடுக்க ஆரம்பிப்போம். அதுதான் வந்து பேசிக். ஓகே டாக்டர். ஸோ டைப் 2 டயபிட்டிஸ்ன்றது தான் இன்சுலின் தேவையில்லை, அவங்களுக்கு ட்ரக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ட்ரக்ஸில் வந்து நிறைய நம்ம இப்போ நம்ம இருக்கிற காலம் வந்து பொற்காலம்னே சொல்லலாம். அவ்வளோ மருந்துகள் இருக்குது சர்க்கரை நோய்க்கு. ஸோ அதில் மெட்ஃபார்மின்ற மருந்தை முதல்ல ஆரம்பிப்போம். ஸோ இப்படி தான் ப்ராடாக நாங்கள் டயபிட்டிஸ்க்கு வைக்கிறோம். அதாவது இன்சுலின் டிபெண்ட் புரிஞ்சிருச்சு. இந்த இன்சுலின் இல்லாததை பற்றி சில கேள்விகள் இருக்குது, அதை வந்து காலரை பார்த்துட்டு பேசுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம், காலர் இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? வேலுப்பாண்டி நகர்ல இருந்து பேசுறேன் சார். எம்எம்டி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. அப்ப சார் எனக்கு அடிக்கடிக்கு சுகர் தான் சார் குறைய மாட்டேங்குது சார். ரொம்ப மடக்க வருது. சரிங்க. சோர்வா ஆகுது, எந்த வேலையும் செய்ய முடியல. எனக்கு வர மூச்சு வாங்கும், இது கால் வலி தான் அடிக்கடிக்கு வரும். சுகர் இருக்குதுங்க, அது 3 தான். சரிங்க. இல்லைம்மா, உங்களுடைய சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா 3 விதமான அளவுகோல் தேவை. ஒன்று வந்து வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டிய சுகர்மா, வெறும் வயிற்றில் ஒன்றும் சாப்பிடாமல் எடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்றது. அது வந்து நீங்கள் ஏற்கனவே சுகர் நோயாளின்றதுனால நான் 140 வரைக்கும் இருக்கலாமா. 140க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுகருடைய அளவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சாப்பிட்டுட்டு 2 ஹவர் பொறுத்து எடுக்க வேண்டிய பிளட் சுகர் வந்து 200 மில்லிகிராம்ஸை மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு அர்த்தம். சுகர் இருக்கிற நோயாளிகள் 140லேருந்து 180 வரைக்கும் அந்த அளவுகோல் இருக்கலாம். HbA1cன்னு சொல்லுவோம், 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய ஆவரேஜ். அது வந்து 7% கம்மியாக இருக்கணும். இது 3 இல்லை அப்படின்னா உங்களோட சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு மருந்துகளை மாற்றி இந்த கட்டுப்பாடுக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் சோர்வு பற்றி சொன்னீங்க. சோர்வுக்கு சுகர் தான் காரணம்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை உங்களுக்கு லோ பிளட் சுகர் வருதோ அதனால தான் உங்களுக்கு சோர்வு இருக்கோன்னு தோணுச்சு. உங்கள் மருந்துகளை மாற்றி கொடுக்கணும். காலையில் கொடுக்க அது என்னன்றதை மருத்துவரை போய் சந்திச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆலோசனையை வழங்குவாங்க. மூச்சு வாங்கிறத பற்றி சொன்னீங்க. மூச்சு வாங்கிறதுக்கு என்ன காரணன்றது பார்க்கணும். மூச்சு வாங்கிறதுக்கு இருதய காரணமா இல்லை நுரையீரல் காரணமான்றது பார்க்கணும். அதுவும் வந்து உங்களை பரிசோதித்தா தான் முடிவெடுக்க முடியும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் சென்னையில இருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர் இருக்கு. கார்டியாலஜி டாக்டர்கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. இது என் பொண்ணுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது. இப்போ 1 இயர்க்கு முன்னாடி செஸ்ட் பெயின் மாதிரி வருதுன்னு சொல்லி ஹார்ட் பீட் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. சரி. நாங்கள் கார்டியாலஜி டாக்டர்கிட்ட போனால் அவங்க இசிஜி எடுக்க சொன்னாங்க. சரி. இசிஜி நார்மல். எக்கோ எடுக்க சொன்னாங்க. எக்கோவும் நார்மல். ஆனால் மறுபடியும் ஹார்ட் பீட் மட்டும் ஸ்பீடாக அடிக்கிறப்போ பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா. அதனால மறுபடியும் நாங்கள் கார்டியாலஜி டாக்டர் பார்த்தோம். அவங்க வந்து EMT டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சரி. அதுவும் நார்மல். சரி. அதுக்கப்புறமா சரி இன்னும் வந்து அவள் ஸ்கூலுக்கு போகிற டைம் பெயின் வருதுங்க. ஹார்ட் பீட் மட்டும் அந்த டைம்ல ஃபாஸ்டா இருக்கு. ஒரு 1/2 hour இருக்கு, சில டைம் 1 hour இருக்கு. ஆனா எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறனால ஹோல்டர் மானிட்டர் வச்சு சொன்னாங்க. சரி. அது வந்து 1 day வச்சா அந்த டைம்ல அவளுக்கு பெயின் வரவே இல்லை. செஸ்ட் பெயின் வந்து அந்த ஹார்ட் பீட் வந்து வேகமா அடிக்கவும் இல்லை. சரி. ஆனா இப்போ நார்மலா இருக்கா. எப்பமாச்சும் ஒருக்கா லைட்டா ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் ஸ்பீடா அடிக்குது, அப்ப லைட்டா வலிக்குதுன்னு சொல்றா. அதனால என்ன ப்ராப்ளம் மேடம்? சரி. எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாமே நார்மல் வந்திருக்கு. அதனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு எதனாவது ஆங்ஸைட்டி இருக்குன்னாக்கா அவளை நீங்கள் சப்போர்ட்டிவாக அவளுக்கு என்ன ப்ராப்ளம் என்னங்கிறத நீங்கள் தான் அதுக்கு செக் பண்ணி பார்க்கணும். 2வது வந்து தைராய்டு, ஹீமோக்ளோபின் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சில சமயம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, தைராய்டு பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த மாதிரி படப்படப்புகள்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். கரெக்ட் பண்ணிட்டிங்கனாலே இதெல்லாம் சரியாக போயிடும். மெயினாக வந்து சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறது எதனா ஆங்ஸைட்டி இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா எதுவுமே பிக்கப் பண்ணவே இல்லை ப்ராப்ளம். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த படப்படப்பு இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு இசிஜி எடுங்க. படப்படப்பு வந்துச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் போய் இசிஜி எடுக்கிறத விட, படப்படப்பு இருக்குன்னு அவள் சொல்லும்போது முடிஞ்சதுன்னா உடனே இசிஜி எடுங்க. அதில் எதனாவது ஒரு க்ளூ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? நாங்கள் இங்கே அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க.
ஏதோ சார் எனக்கு 29 ஏஜ் தான் சார் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேபி பிரெக்னெண்டா இருக்கும்போது சுகர் வந்துருச்சு சார். சரி. அதனால அப்புறமா இப்போ இன்சுலின் போட்டிருந்தோம். அப்ப சுகர் கண்ட்ரோலா இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி சுகர் டாக்டர் போய் பார்க்கவுடனே ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அது போட்ட உடனே பீரியட் ரெகுலரா வரமாட்டேங்குது சார். அதனால அந்த மருந்து ஸ்டாப் போடுறது இல்லை. இப்ப திருப்பி செக் பண்ணா ஃபாஸ்டிங் 112 அப்புறம் சிபிஎஸ் வந்து 200 இருக்கு சார். அதனால இப்போ டாக்டர் ரிஜினட்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன மாத்திரை? REJUMET சார். சரி. இது போட்டுட்டு இருக்கேன் சார். அதனால சார் இப்ப நெக்ஸ்ட் பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். அதான் இப்ப நிக்கவும் மாட்டேங்குது. சுகர் இருக்கிறதுனால வெயிட்டும் இருக்கு சார். அதனால வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஏதாவது வாக்கிங் போயிட்டு தான் சார் இருக்கு. ஆனா வெயிட் மட்டும் குறைய மாட்டேங்குது. இல்லைம்மா, உங்களோட வேல்யூஸ் பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே சுகர் வந்த மாதிரி இருக்குமா? சுகர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு 3 அளவுகோல் வேணும்னு இப்போ தான் சொன்னேன் நான். அதாவது ஃபாஸ்டிங் அப்படின்றது 126க்கு மேலே இருந்தால் சுகர் உங்களுக்கு, 100லிருந்து 125 வரைக்கும் ப்ரீ டயபிட்டிஸ். உங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் 112ன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ட பிறகு எடுத்த சுகர் வந்து 200க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு டயபிட்டிஸ் வந்துடுச்சுன்னு அர்த்தம். 3வது அளவுகோல் HbA1cன்னு சொல்லக்கூடிய கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின். அது வந்து 6.5% மேலே இருந்தாலே சுகர் வந்துடுச்சுன்னு அர்த்தம்மா. அந்த க்ரைட்டீரியா படி பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் வந்துடுச்சு. சுகருக்கான மருந்துகள் நீங்கள் அவசியம் எடுக்கணும். நீங்கள் பருமனாக வேறு இருக்கேன்னு நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து நடக்கணும். உங்களுடைய உடற்பயிற்சிகள் செஞ்சு எப்படியாவது உங்களுடைய இப்போ என்ன வெயிட் இருக்கீங்களோ அதில் ஒரு 10% வெயிட்டை நீங்கள் உடனடியாக குறைக்கிறது நல்லது. டயட்டீஷியனை போய் சந்திங்க. என்ன மாதிரி உணவு எடுக்கலாம், என்ன உணவை நீக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல சுகருக்கு அவசியம் உங்களுக்கு மருந்துகள் தேவை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா. எங்கே பேசுகிறீங்க? நாங்கள் பெரம்பூர்லேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம். எங்கள் பேத்தி பிறக்கும் போதே ஹார்ட்டில் சின்னதாக ஓட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு 10 நாள்லயே. ஆனால் இப்போ 7 அப்போ அவங்க சொன்னாங்க தானாக அது கவர் ஆகிடும், வெயிட் பண்ணலான்னாங்க. இப்போ 7 வயசு ஆகுதுங்க, இன்னும் தானாக கவர் ஆகலை. அப்படி அந்த ஹார்ட்டில் சத்தம், மூச்சு விடுற சத்தம் நல்லா கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ அப்பப்போ செக்கப் போகும்போது சொல்கிறாங்க அவள் நல்லா ஆக்டிவாக இருக்கிறா, பயப்படாதீங்கன்றாங்க. ஆக்டிவா இருந்தா போதுங்களா? ஆனா ரொம்ப சில சமயம் கோவம் அதிகமா வருது அவளுக்கு. ரொம்ப இப்ப கால பசங்க கோவம் வருது, ஆனாலும் இவளுக்கு ரொம்ப கோவம் வருதுங்க. 7 வயசு குழந்தைக்கு அவங்க அம்மா ரொம்ப அடங்கி போறாங்க அந்த அளவுக்கு. ஆக்சுவலா வந்து எந்த இடத்துல மேல் அறைகளுக்கு நடுவில் ஹோல் இருக்குதா இல்லை கீழ் அறைகளுக்கு நடுவில் ஹோல் இருக்குதா? விஎஸ்டின்னு சொன்னாங்களா, ஏஎஸ்டின்னு சொன்னாங்களாம்மா? அது அவ்வளவா கிளியராக தெரியல உங்களுக்கு. ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்னதாக ஹோல் தான் குழந்தைக்கு, அதனால வேறு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு மருந்துலேயே, மருந்துன்னு இல்லை, வெறும் நான் ஃபாலோ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னாக்க அப்படியே இருக்கிறது தான்மா நல்லது. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை நல்லா வளர்ந்துட்டுருக்கா, நல்லா சாப்பிட்றா, ஆக்டிவாக இருக்கான்னாக்கா அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதோட சைஸு, அது மேல் அறைகளுக்கு நடுவில் இருக்கா, கீழ் அறைகளுக்கு நடுவில் இருக்குதாங்கிறத பொறுத்து இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன்லாம் இல்லாமல் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு 3 மில்லிமீட்டருக்கெல்லாம் மேலெல்லாம் இருக்குன்னாக்க கீழறையில் எஸ்பெஷலி அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம பட்டன் மாதிரி வச்சு டிவைஸ்ன்னு சொல்லுவோம், அதால் கூட க்ளோஸ் பண்ணலாம். இப்போ வைத்தியங்கள்லாம் இருக்குது. அதனால் பார்க்காம கிளியராக உங்களுக்கு அது பண்ணுங்க போங்கன்னு கூட எங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட அதை பற்றி விசாரிச்சுக்கோங்க. இந்த கோவத்தை பற்றி, கோவத்துக்கும் இந்த ஹோலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாக ஏதாவது சொல்லி கொடுக்கணும். இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி கராத்தே கிளாஸ், இந்த மாதிரி எதுனா ஒரு கான்சன்ட்ரேஷனும் அட்டென்ஷனும் ஒரே இடத்துல நிலச்சி நிற்கிற மாதிரியான ஒரு உடற்பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் சேர்த்து விடுங்க. குழந்தை தன்னாலேயே அதோட ஆட்டிடியூட், மூடெல்லாம் சரியாயிட்டே வரும். சாதாரணமாகவே பயங்கரமாக கோவப்படுறாங்களா டாக்டர்? கராத்தே கற்றுட்டு வந்து அப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், எங்கே பேசுகிறீங்க? மயிலாடுதுறையிலிருந்து கால் பண்ணுறோம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை, முன்னாடி எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி டயபெட்டிஸ் இருந்துச்சு. சரி. ஆனா இப்போ இல்ல. ஆனா வெயிட் லாஸ் ஆயிட்டு இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மி ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம்?
இல்லை புரியல உங்களுக்கு. இப்போ டயபிட்டிஸ் இருந்தது, இப்போ இல்லைன்றாங்களா? இப்போ இல்ல 3 மாசம் டெஸ்ட் எடுத்தாச்சு. ஃபாஸ்டிங் அன்ஃபாஸ்டிங் எல்லாமே எடுத்துச்சு. எல்லாமே நார்மலாக இருக்குது. நார்மல்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரீ டயபிட்டிஸாக இருந்து நீங்கள் ஒரு வேளை இப்போ உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றினதுனால சுகர் இல்லாமல் வராமல் இருந்திருக்கலாம். உங்களோட ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வயது என்ன? 35. ஸோ மேற்கொண்டு டெஸ்ட்டுகள் செய்யணும். உங்களுடைய அதாவது மோஷன் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கணும். மோஷன் டெஸ்ட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு எண்டாஸ்கோப்பி இல்லை கொலனாஸ்கோப்பி ஏதாவது செய்யணுமான்றது அதுக்கு பிறகு தான் முடிவெடுக்கணும். ஸோ ஹீமோகுளோபின் உங்களை மாதிரி 35 வயது ஆட்களுக்கு திடீர்னு குறையுது அப்படின்னா கட்டாயம் அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு அதுக்கு வைத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கான நீங்கள் ஒரு டாக்டரை சந்திச்சிங்கன்னா அவங்க நிச்சயமாக அதுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். சொல்லுங்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? நான் ரிட்டையர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. எங்கள் வீட்டுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, 630 இருக்கு. அது எப்படி கேட்குறேன். அது எப்படி கம்மி பண்ணுறது? 630 டோட்டல் கொலஸ்ட்ராலா இல்லை என்ன விதமான கொலஸ்ட்ரால்? டோட்டல் கொலஸ்ட்ரால் தாங்க. டோட்டல் கொலஸ்ட்ரால் அது 630ங்களா? ஆமாங்க. இது ரொம்ப ஜாஸ்திமா. என்ன வயசாகுது? ஜாஸ்தி தான் இருக்கு. மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன வயசு ஆகுதுமா? 40 வயசு ஆகுதுங்க. 40 வயசு. இப்போ என்ன மாத்திரை எழுதி கொடுத்துருக்குறாங்கம்மா? நான் இன்னும் பேர் தெரியல. சரி, 630ங்கிறது நானே இதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். அதுவும் டோட்டல் கொலஸ்ட்ரால் இவ்வளோ ஹையாக நான் வந்து கேள்விப்பட்டது கிடையாது. அதுலேயே ட்ரைக்ளிசரைடுன்னு ஒன்று வந்து 500, 1000 அதெல்லாம் சில பேருக்கு போகும். அப்போன்னா நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல முடியும். நீங்கள் டோட்டல் கொலஸ்ட்ராலே 630ன்னு சொல்கிறீங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தோணுது. இருந்தாலும் டயட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எண்ணெய் பதார்த்தம்லாம் தொடவே கூடாது. நான் வெஜிடேரியன், மட்டன், மீட் இந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது. எதையுமே வறுத்து சாப்பிடக்கூடாது. நெய், வெண்ணெய், பாலாடை, தைராடெல்லாம் சாப்பிடக்கூடாது. தினம் வாக்கிங் பண்ணணும். மருந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நிறுத்தக்கூடாது. இதுக்கு மீறி அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க அதெல்லாம் வந்து அவங்கள நிறுத்த சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ மெயினாக வந்து டயட்டு, ஆக்டிவிட்டி, ஹேபிட்ஸ் இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா, ஆல்கஹால் எஸ்பெஷலி எல்லாம் இருந்தால் நிறுத்த சொல்லுங்கள். நான் வெஜிடேரியன் ஃபுட்டை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள். ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத நிறுத்த சொல்லுங்கள். நிறைய பச்சை காய்கறிகள், பழங்கள் அது மாதிரி எடுக்க சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் இது மட்டும் செஞ்சால் போகாது. ஒரு அடிக்கடி உங்களுடைய டாக்டரை சந்தித்து செக் பண்ணி அது எப்படி குறையுது, மருந்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத கட்டாயம் நீங்கள் அதை செக் பண்ணிக்கணுமா. இவ்வளோ ஹை கொலஸ்ட்ரால் வந்து இஸ் நாட் குட். ஹார்ட்டுக்கோ, பிரெயின்க்கோ, இரத்த குழாய்களுக்கோ அது நல்லதில்லை. நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. டாக்டர், இப்போ உமனுடைய ஹார்ட் அட்டாக் பற்றி நம்ம கேட்டதில் அவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கிற சமயத்தில் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வந்தால் அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருமானதை பற்றியும், இப்போ ஜென்ரலாக அவங்களுக்கு இப்போ சர்ஜரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஜரி முடிச்சுட்டு அவங்களால திரும்ப யூஷுவல் லைஃப்பை லீட் பண்ண முடியுமா, இல்லை அதுலேயும் ஏதாவது உமனுக்கு ஸ்பெஷலாக காம்ப்ளிகேஷன் இருக்கான்றதை பற்றியும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார் டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு, இன்சுலின் அப்படின்னா இன்சுலின் அதிகமாக வந்து இல்லை, சுரக்கலை அப்படின்றதுனால இன்சுலின் எடுத்துக்கிறோம், அவங்க வந்து ஒரு யூஷுவல் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. இந்த லோ சுகர் அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக என்ன அர்த்தம்? ஏன் சட்டுன்னு சில பேர் வந்து பாஸ் அவுட் ஆகிடுறாங்க லோ சுகரில் இருக்கும்போது? ஸ்வீட் எடுத்துக்கிட்டால் ஏன் பேலன்ஸ் ஆகுதுன்ற சில கேள்விகளுக்கான பதிலையும் பார்க்கலாம் சார் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ ஒரு உமனுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கிற சமயத்தில் ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க? அதாவது அதில் ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே, ஏன் டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு இல்லை, பட் ப்ரெக்னென்ட் விமன் அந்த பீரியட்ஸ் இருக்கிற டைம்னாக்க பீரியட்ஸ் எல்லாம் வர அந்த ஏஜ் குரூப்பில் சொல்கிறீங்க இல்லைங்களா நீங்கள்?
ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படிங்கிறது தான் வந்து நேம் ஆஃப் த ஆர்ட்ரி வித் சப்ளைஸ் ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கொடுக்கறது. அதில் ப்ரெக்னன்சியும் போது டிசெக்ஷன் சொல்லுவோம், அதாவது அந்த லேயரே பிரிஞ்சு போயிடும், அது அது கிழியிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரினால அது அந்த அந்த லேயர் கவர் பண்ணுற லேயர் வந்து அதில் டேர் மாதிரி இருந்தாலோ எதாக இருந்தாலோ ரத்த இது வந்து அடப்பாகும், அது பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும். அதில் அது மாதிரி அடைச்சிருச்சுன்னாக்கா ரத்த ஓட்டம் கம்மியாகி ஹார்ட் அட்டாக்லாம் வரும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் இந்த கொரோனரி டிசெக்ஷனுங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கோமே தவிர அது எல்லாருக்கும் வந்துடுறது கிடையாது. எவ்வளவோ பேர் ப்ரெக்னென்ட், ஏதோ ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ஸில் அது ஒரு காரணம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ப்ரெக்னன்சி டைம்லனா. பட் அதனால வந்து தனியாக அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் தனி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு மற்ற இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் டெபாசிட்டு, பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறது, நம்ம ஹார்ட் அட்டாக் பற்றி பேசுகிறது வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் கம்மியாக இருக்கணும். அது வந்து இப்போல்லாம் வந்து அதுக்கும் அந்த ப்ரொடெக்ஷன்லாம் விலகிக்கிட்டே வருது நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் மாறினதுனால. ஸோ அந்த பீரியடில் கூட தே ஆர் கெட்டிங் ஹார்ட் அட்டாக்ஸ், அவ்வளோதான். காம்ப்ளிகேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. பட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக நம்ம கொடுக்கணும். அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அவ்வளோதானே தவிர மென் அண்ட் விமன் த ட்ரீட்மெண்ட், த ட்ரக்ஸ் தட் வி யூஸ் எல்லாமே வந்து சேம் தான், எல்லாமே ட்ரீட்டபிள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த டயபெட்டிஸ் டைப் 2 பற்றி நம்ம கேட்டோம்ல டாக்டர். இன்சுலின் டிபெண்ட் அப்படின்றது ஒரு லெவலுக்கு புரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே. இப்போ ஓகேப்பா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டால் வந்து உடம்பு சரியாயிடும், இத்தனை டோஸ் எடுத்துக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. பட் இது இல்லாமல் லோ சுகர், எனக்கு லோ சுகர்னு சொல்கிறவங்களாம் வந்து நிறைய இடங்களில் மாத்திரைகள் எடுக்கிறாங்களா, இல்லை வந்து எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தால் நான் ஸ்வீட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஏன் ஆக்சுவலாக டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்றது தான் ரொம்ப காமன். ஓகே, இதுதான் வந்து முன்னாடி அதாவது வயதான பிறகு வரக்கூடிய டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு காலத்தில். நான் இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டிஸ், NIDDMனு ஒரு பழைய கிளாசிஃபிகேஷன். அது இப்போ கிடையாது, இப்போ யாரும் ஒத்துக்கிறது இல்லை. டைப் 2ன்றது வந்து இன்சுலின் அவங்களுக்கு உடம்புல இருக்குது, தேவையான அளவு இருக்குது. ஆனால் ஏதோ காரணத்தினால அந்த இன்சுலின்றது செல்ஸ் உள்ளே போகலை, அதனால வரக்கூடிய டயபிட்டிஸ் தான் டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்றது. ஸோ இதுக்கு பெரும்பாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இது கோல்டன் இரான்னு சொல்லுவோம், அவ்வளோ நிறைய மருந்துகள் இருக்குது. வெவ்வேறு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரணத்துக்கும் சில மருந்துகள் கிட்னியில் மட்டும் வேலை செய்யும், சில மருந்துகள் பேங்க்ரியாஸில் வேலை செய்யும். ஆனால் பீட்டா செல்ஸ்ன்றது தான் இன்சுலினை சுரக்குது. இது ஆல்ஃபா செல்ஸில் வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது, லிவரில் வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது, பெரிஃபரல் டிஷ்யூஸில் வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது. ஸோ சர்க்கரை நோய்க்கு என்னென்ன இன்சுலின் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வேலை செய்தோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மருந்துகளை கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்தா அவங்களுக்கு வேலை செய்யும்னு பார்த்து கொடுக்கறது தான் டைப் 2 டயபிட்டிஸ். ஸோ எந்த சர்க்கரை நோய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு முறை வந்துடுச்சு அப்படின்னாலே லோ சுகர் அப்படின்றது உங்களுக்கு ஒன்று ஏற்படலாம், அந்த சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். இன்சுலின் டிபெண்ட், ஸோ இன்சுலின் டிபெண்ட்டுக்கும் ரொம்ப அதிகம். ஸோ இந்த லோ பிளட் சுகர் வரும். இந்த லோ பிளட் சுகர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, இந்த சுகர் வந்து 60 மில்லிகிராம்ஸுக்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் லோ பிளட் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் கையில் குளுக்கோமீட்டர் இருந்து கையில் செக் பண்ணி பார்த்து 60 மில்லிகிராம் இருக்கான்றதை பார்த்து உடனே வைத்தியம் பண்ணணும். என்ன வைத்தியம் பண்ணணும்? உடனடியாக எளிதில் ஜீரணாகக்கூடிய சுகரை எடுத்துக்கணும் நீங்கள். அதை தான் அவங்க ஸ்வீட்டாக எடுக்கிறாங்க. ஓகே, நாங்கள் யாருக்கும் ஸ்வீட் எடுங்கன்னு சொல்ல மாட்டோம், சரியா? மில்க் எடுத்துக்கோங்க, மேபி ஆட் டீஸ்பூன் ஆஃப் சுகர் இன் தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தற்சமயத்தில் குளுக்கோஸ் டேப்லெட்ஸே இருக்குது, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் உடனே. ஸோ எங்களுடைய வைத்தியங்கள், நாங்கள் வைத்தியம் பண்ணும்போதே இவங்களுக்கு லோ பிளட் சுகர் வருமா, என்ன மாதிரி மருந்துகள், சில மருந்துகள் வந்து லோ பிளட் சுகரே ஏற்படுத்தாது, அதை மாதிரி மருந்துகளை கொடுப்போம். அப்படி லோ பிளட் சுகர் வந்தால் எந்த மருந்தை குறைக்கணும் கூட்டணும் அப்படின்றத முடிவு பண்ணுவோம். சொல்கிறது புரியுதுங்களா? எஸ் எஸ் எஸ். ஸோ சுகர் இது, ஸோ பேசிக்கலாக ஒருத்தருக்கு ஒன்றும் வேண்டாம், இன்சுலின் அவர் நல்ல சுகர் கண்ட்ரோலில் இருப்பார், அவர் கொஞ்சம் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணால் கூட லோ பிளட் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது நாங்கள் வந்து என்ன பண்ணணுன்றதுக்கும் அட்வைஸ் கொடுப்போம். ஓகே, சாப்பிட்டுட்டு போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர், இப்போ ஓரளவுக்கு புரியுது இதை பற்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார், உங்க டவுட் என்ன? ஏஜ் வந்து 40 சார், வெயிட் வந்து 60 கிலோ இருக்கிறோம் சார். சரிங்க. இப்போ சுகர் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. சரிங்க. நான் டிரைவரா இருக்கிறதுனால வெளியில போய் தங்கும் போது ஒரு ஆல்கஹால் சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. சரிங்க சார். அதனால என்ன பாதிப்பு வருதுங்க? இப்போ சுகர் டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம் கழிச்சு ஆல்கஹால் சாப்பிடணும்? சரி, நிச்சயமாக நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்ற பழக்கத்தை நிறுத்தணும் சார். எந்த விதத்துலையும் அது நல்லதில்லை. ஆல்கஹால் வந்து அதுவே வந்து கேலரிஸ் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ரெண்டாவது முக்கியமான காரணம், நாங்கள் சுகருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளுமே லிவர் மூலமாக தான் வேலை செய்யுது. இந்த லிவர் பாதிப்பு கட்டாயம் ஏற்படும். யார் ஆல்கஹால் எடுத்தாலும் லிவரில் போய் ஃபேட் படிய ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர் பற்றி பேசினோம். ஃபேட்டி லிவர் அப்படின்னு வந்தாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுன்றது ஏற்படும். அவங்களுக்கு அதிகமான அளவு இன்சுலின் தேவைப்படும். அப்போ அவங்க சுகர் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ உங்களுடைய பதில் வந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. ஆல்கஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய மருந்துகள் சரியான முறையில் வேலையும் செய்யாது. அதே நேரத்தில் ஆல்கஹால் எடுத்து நீங்கள் சாப்பிடாமல் கொள்ளாமல் வெறும் ஆல்கஹால் மட்டும் எடுத்து நீங்கள் மருந்துகளை போட்டிங்கன்னா உங்களுக்கு லோ பிளட் சுகர், ஹைப்போகிளைசிமியா வரதுக்கான வாய்ப்புகள் கூட. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர் சார். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க உங்க டவுட். ஹலோ சொல்லுங்க. வணக்கம். எனக்கு இப்போ 15 இயர்ஸ் எனக்கு டயபெட்டிக் இருக்கு, கொலஸ்ட்ராலும் இருக்கு. சரி. நான் கண்டினியூவா அதுக்குரிய பிரிச்சு பார்த்து கொண்டே வரேன். நான் சரி. எப்ப செக் பண்ணினாலும் அந்த பேஷண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரோலுக்குள்ள அந்த டயபெட்டிக் சரி கொலஸ்ட்ராலும் சரி எப்போதும் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருப்பேன். சரி. அந்த எனக்கு இப்போ ஒரு 2 months நான் ஏப்ரல் 8 நான் ஒரு பைபாஸ் சர்ஜரி வந்து செஞ்சேன். சரி. எனக்கு இந்த டவுட் என்னன்னா, நான் இப்போ கூட காலம் கண்டினியூவா எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்து எனக்கு இப்படி ஒரு சர்ஜரி வந்து வந்துட்டு. சரி. ஸோ ஃபியூச்சர்ல இப்படியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறேன்னா நான் என்ன செய்வேன்? இல்லை, மீண்டும் இது மாதிரி ஒரு சர்ஜரி செய்யாமல் இருக்கணும். நான் உலகம் கண்டினியூவா வச்சிருந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு ஸோ ஃபியூச்சர்ல எனக்கு இப்படி ஒரு சர்ஜரி திருப்பி தராமல் இருக்கிறேன்னா நான் என்ன செய்வேன்? இல்லை, நீங்கள் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி உங்களுடைய சுகர் கண்ட்ரோலில் தான் சார் வச்சுக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சிகள், ஒழுங்கான முறையில் நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிறது, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உங்களோட கேள்வி என்னென்னா, நான் என்னுடைய சுகரை கண்ட்ரோலில் பண்ணியிருக்கும் பொழுது எனக்கு வந்திருக்கேன், நான் எப்படி வாழணும்னு கேட்குறீங்க. அதாவது சுகரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் அப்படின்றது வந்து இரத்த குழாய்களினுடைய நோய் அது. ஸோ சுகர்னு ஒருத்தருக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 5 times த இன்சிடென்ஸ் அதிகமாகுது சுகர் இருந்தால். அதனால தான் உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலே இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் ஒஸ்ட்டாக வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் இந்த மட்டுமாவது நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஸோ நீங்கள் சர்ஜரி பண்ணி முடித்த பிறகும் கூட உங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மிக மிக முக்கியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் சார். தஞ்சாவூர்ல ஞானஸ்தேரன் பேசுகிறோம் சார். உங்கள் டவுட் சொல்லுங்கள் சார். ஹலோ, சொல்லுங்க. சார்ட்ட பேசுகிறேன் சார். சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. நாங்கள் 2005 பைபாஸ் பண்ணேன் சார். சொல்லுங்க. பைபாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வயசு வந்து 65 ஆகுது. சரி. 55 வயசுல பண்ணது. இப்போ 65 ஆகுது. எல்லாமே நார்மலா இருக்கு. நான் வந்து இந்த நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிட்டேன். நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன் சார். இப்ப நல்லா இருக்குது. இந்த திருப்பம் அந்த 1 மாசம் முன்னாடி போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தப்ப இது ப்ரெஷர் ஒரு 30 பாயிண்ட் கூட சொன்னாங்க. ஓகே, அது மட்டும் தான் இருக்கு. ஹலோ, காலர் இருக்கீங்களா? அந்த காலர் கட் ஆகிட்டாங்க டாக்டர். ஐ திங்க் அவர் சொன்னதை வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா டாக்டர்? அவர் முழுசாக ஐ திங்க் கேள்வியை கம்ப்ளீட் பண்ணல நினைக்கிறேன். அதான் என்ன பிரச்சனைங்கிறது அவர் வரவே இல்லை இன்னும். ஓகே. பட் 10 வருஷம் ஆயிடுச்சு பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சு அப்படின்னாக்க
நாங்கள் ஒரு வாட்டி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி ரீஇவாலுவேஷன் சொல்லுவோம், விச் மே இன்க்ளூட் திருப்பி ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த கிராஃப்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. எஸ்பெஷலி டயபெட்டிஸ், ஹை பிபி இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க 10 வருஷம்தான் அதோட லைஃப்னு நாங்கள் சொல்லலை, அந்த கிராஃப்டோட லைஃப். பட் ஆஃப்டர் 10 years ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஆன்ஜியோவை ரீசெக் பண்ணி பார்த்துக்க சொல்லுவோம். இப்போல்லாம் வந்து ஸ்கேன் ஆன்ஜியோகிராமே அவைலபிளாக இருக்குது. கிராஃப்ட்ஸ் நல்லாவே தெரியும், எல்லா போட்ட கிராஃப்ட்லாம் நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்று என்னென்னா ட்ரெட்மில் மாதிரி பண்ணி பார்க்கணும். லைக் இன்டைரக்டாக தெரியறது, நல்லா நடக்கிறாங்க போகிறாங்க, ஒரு சிம்டமும் இல்லை, ட்ரெட்மில் நெகட்டிவாக வருதுன்னா ஒரு அர்ஜென்சி கிடையாது ஆன்ஜியோகிராம் பண்ணுறதுக்கு. பட் வி ஆல்வேஸ் சஜஸ்ட் ஆஃப்டர் 10 years ஒன்ஸ் டு செக் த ஆன்ஜியோகிராம். ஓகே டாக்டர், ஐ திங்க் இன்னைக்கு ஃபைனலாக திரும்ப டயபிட்டிஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் கான்ட்ரிபியூஷன். தேங்க்யூ. இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.